வணக்கம் தாத்தா. வணக்கம் செல்வங்களே. ஏன் இந்த அழுத்தமான குரலுடன் வணக்கம் தாத்தா இந்த கோபமாக பேசுகிறீங்களா என் செல்வங்களே? செல்வமே ஆம் தாத்தா. எனக்கு சில சமயத்தில் உங்கள்கிட்ட சில கேட்கணுன்னா எனக்கு நான் நினச்சிருக்கிறேன். போன வீடியோவில், இதுக்கு முன்னே வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி காசேத்தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா அப்படின்ட்டு ஒரு பாட்டு கேட்டு அது பாட்டு பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அது காசுனாக்கா அது கடவுள், அந்த கடவுளுக்கும் அது தெரியும் சொல்லுகிறார்களே, அது மெய்யாவா தாத்தா? அந்த கேட்டதுக்கு நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்களே. நீங்கள் சொல்லும் போதெல்லாம் நாங்கள் பேசாமல் கேட்டுருந்தேன். நான் காசு கடவுள் மாதிரி தான் தாத்தா. காசு இருந்தாக்கால உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம், ரொம்ப ஜாலியாகலாம், எங்கே போனாலும் ரொம்ப ஆடம்பரமாக சந்தோஷமாக நல்லா ட்ரெஸ்ஸு பண்ணிக்கின்னு நல்லா நல்ல உணவெல்லாம் சாப்பிட்டு நமக்கு தேவையான பொருள்களெல்லாம் வாங்கிக்கின்னு இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக்கலாம். தானே தாத்தா காசு இருந்தாக்கா? அப்போ அது கடவுள் மாதிரி தானே தாத்தா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது கடவுள் இல்லை, அது பேய். அது உங்கள்கிட்ட காசு வச்சுக்காதீங்க. காசு வந்து சாமி இல்லை. உங்கள்கிட்ட ஏதாச்சும் காசு இருந்தாக்கா எல்லாருக்கும் யாரையும் கொடுத்துட்டு இன்றைக்கி பிச்சைக்காரமாக ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களா தாத்தா? நாங்கள் பிச்சைக்காரனா ஒருத்துக்காக நாங்கள் நல்லா படிச்சுட்டு பெரிய வேலைக்கு போனோம், வேலைக்கு போய்ட்டு நிறையா சம்பாதிச்சோம். அது நீங்கள் சொல்கிறீங்க அந்த காசெல்லாம் எல்லாருக்கும் ஊரில் இருக்கிறவங்களாம் கொடுத்துருங்க, பிச்சைக்காரனா இருங்க சொல்கிறீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம் தாத்தா? ஏன் தாத்தா நீங்கள் எங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க தாத்தா? கோச்சிக்காதீங்க தாத்தா. எங்கள் மனசில் இருக்கிறது நான் சொல்கிறேன் தாத்தா. நம்ம சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் என்ன தாத்தா? ஜாலியாக சாப்பிட்றதுக்கு தானே, பெரிய வீடு கட்டிக்கின்னு சந்தோஷமாக இருக்கிறது தானே. நீங்கள் என்ன இருக்கிற காற்றெல்லாம் சம்பாதிச்ச காற்றெல்லாம் ஊரில் இருக்கிறவங்களாம் கொடுத்துருங்க, பிஸ்கன் ஆகுங்களோ, கழுத்தில் செயினுங்க அதெல்லாம் விற்றுட்டு நீங்கள் ஏழைங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறீங்களே, என்ன தாத்தா அது? ப்ராக்டிக்கலாக பேசுங்க தாத்தா. எங்கே இருக்கிற தாத்தா சாமி? எங்கே இருக்கிறது பேய் தாத்தா? நீங்கள் ஏதாவது சொல்லி எங்கள் கட்டுக்கிற காற்றெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு பிஸ்கன் ஆகிடுங்க சொல்கிறீங்களே தாத்தா? நான் அப்படி சொல்லவில்லை என் செல்வங்களே, நான் அப்படி சொல்லவில்லை. நாம் இந்த உலகத்தில் வாழப்போகிற சில நாட்கள். நேற்று பிறந்தோம், இன்று இருக்கிறோம், ஒருவேளை நாளையே நாம் பார்க்க மாட்டோம். இல்லை என்றால் நாளைக்கு நாம் இறந்து போவோம். இந்த இருந்த கொஞ்ச நேரத்தில் ஹாய் இருந்த கமான் சிரியாஸ் 1 minute, sorry, some disturbance. I continue later. Okay, good night. Serious? You want to come inside? Please, 1 minute. Okay, I'm sorry, some disturbance. Okay, now I continue. I want to know where I disconnected. Okay, I mean, நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி தாத்தா உங்களுக்கு ராங்காக ஏதோ கைட் பண்ணுறேன், உங்கள் கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்றுருங்க, ஏழைங்களுக்கு கொடுத்துருங்க சொன்னேன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்கல்ல. ஐ எம் வெரி சாரி சில்ட்ரன். அதான் நான் சொல்ல வரேன். பாருங்க, ரொம்ப சம்பாதிச்சோம், நிறையா சம்பாதிச்சோம், படித்தோம், சம்பாதிச்சோம், பணம் இருக்குது நிறையா. நம்ம இந்த உலகத்தில் வாழப்போகிறது கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாளில் நம்ம இந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துட்டாக்கா கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம வாழ்வோம். அப்போ அது பிறகு நம்ம இறந்து போவோம். அப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து மறு உலகம்
மோட்சம் சொர்க்கம் இருக்கிறது என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். எனக்கும் தெரியாது, நான் சொர்க்கத்தை பார்த்ததில்லை. சில பெரியோர்கள், முன்னோர்கள், ஞானிகள் சொல்லுகிறார்கள், கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறார், நாம் இறந்த பிறகு நம் கடவுள் ராஜ்யத்துக்கு நம்ம போவோம், மோட்ச ராஜ்யத்துக்கு போவோம். நான் அது வரையும் நம்ம எல்லோரும் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ தான் செத்த உடனே நம்மளால் கடவுள்கிட்ட போவோம், கடவுளை அழைச்சிக்குவார். நம்ம இருக்கிற கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருக்கிற பணத்தெல்லாம் நம்மளே ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக தொழில் பண்ணியிருந்துட்டாக்கா அந்த பணத்தெல்லாம் நம்ம தர்மம் செய்யணும். கொஞ்சம் ஏழை இல்லாதவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும், பசியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு போடணும், கவலையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஆறுதல் சொல்லணும். வீடு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது நம்ம வீட்டுக்கு நம்மக்கிட்ட பணம் இருந்தால் இருக்கும்போது ஏழை வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், அவங்க சந்தோஷமாக வாழ்வார்கள். துணி இல்லாமல் கிழிந்த துணி போட்டுன்னு இருக்கிறவங்களுக்கு நம்மகிட்ட நிறைய பணம் இருக்குது இல்லையா, நம்ம இருக்கிற பணத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாம். அந்த ஏழைகளுக்கு ஒரு நல்ல துணியை வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் பட்னியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். செல்வங்களே, அவர்கள் உண்பதற்கு ஏதாவது கொஞ்சம் உணவு வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி பல நல்ல காரியங்களை செய்தால் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துலலாம் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாக்கா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வறுமையிலேருந்து விடுபட்டு சந்தோஷப்படுவாங்க. இப்போ நம்ம செய்கிற நல்ல காரியங்களெல்லாம் கடவுள் ஒரு வேளை கடவுள் ஒருவர் இருக்கிறார் அப்படி என்று இருந்து அவர் நாம் செய்யும் நல்ல காரியங்களெல்லாம் பார்த்தால் நம்ம அவர் விருப்பப்படுவார், நம்ம சந்தோஷப்படுவார். ஓ, இவன் சம்பாதித்த பணத்தில் இவனுக்கு கொஞ்சம் வச்சுக்கின்னு மற்ற பணத்தெல்லாம் ஏழைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்தான், நாம் ஏழைகளுக்கு நான் கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் நான் கடவுளாக நான் கொடுக்க வேண்டும். இவன் நான் செய்கிற வேலையில் இவன் எனக்கு உதவா, நான் செய்கிற வேலையை இவனை செய்கிறான், இவன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன், இவனை சொர்க்கத்தில் இவனுக்கு இடம் கொடுக்கலாம், அவன் இருக்கிற இடத்துல இடம் கொடுக்கலாம் சொல்லிட்டு அவர் மோட்ச ராஜ்யத்தில் நமக்கு ஒரு வேலை இடம் கொடுப்பார். அந்த மோட்ச ராஜ்யம் என்பது வெகு நாட்கள் காலத்திற்கும் இருக்கக்கூடிய இடம் மோட்ச ராஜ்யம். அந்த இடத்துல நமக்கு ஒரு இடம் கொடுப்பார். நம்மை அந்த மோட்சத்தில் சந்தோஷமாக கடவுளோடு சம்பன்சுகளோடு தேவதூதர்களோடு பல அச்சிஷ்டவர்கள் நல்ல மனிதர்களோடு நம்மை சேர்ந்து அனுபவிக்க அவர் விருப்பப்பட்டு நமக்கு கொடுப்பார். பாருங்கள், இருக்கிற நம்ம வாழ்கிற கொஞ்ச நாள் இல்லை, நம்ம ஏழைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துன்னு சொல்ல நமக்கிட்ட வச்சுக்கலாம். நமக்கிட்ட வச்சுக்கின்னு அன்னன்னைக்கு என்ன வேணுமோ கொஞ்ச அளவு நமக்கு வச்சுக்கின்னு மிச்சத்தெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம சும்மா கையில் வச்சுருந்தாக்கா என்ன பிரயோஜனம்? திடீர்னு செத்துட்டாக்கா அவ்வளோ பணத்தை விட்டுட்டு நம்ம போகிறோமே. ஒரு நல்ல காரியங்களோ ஏழைகளுக்கு உதவாத ஒரு சுயநலமாக இருந்தாக்கா நம்ம இருந்த பிறகு கடவுள் பார்ப்பார், இவனுக்கு நாம் கொடுத்த பணத்தை எல்லாம் இவனே ரொம்ப சந்தோஷமாக இருந்து விட்டான், ஏழைகளுக்கு கொடுக்கவில்லை, இறக்கப்படவில்லை, இவனுக்கு ஏன் நாம் இறக்கப்பட வேண்டும்? இவன் நரகம் என்று ஒன்று இருக்கிறது, வேண்டுமென்றால் அங்கே போயிட்டு பேய்களோடு இருக்கட்டும். நல்ல பையனாக இருந்து நல்ல தர்மம் செய்து எனக்கு உதவியாக இருந்திருந்தால் நான் அவனுக்கு அடைக்கலம் தருவேன். இவன் கிடைச்சதெல்லாம் இவனே அனுபவிச்சு கொண்டு அவன் இறந்து போனால் உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் அவனை அனுபவிச்சுட்டு இருந்தான். மற்றவங்களுக்கு தர்மம் செய்யலான்ற ஒரு எண்ணமே இல்லை. இவனுக்கு என்ன நம்ம தர்மம் செய்யணும் அப்படின்ட்டு கடவுள் நம்மை ஒதுக்கி விடுவார். ஒருவேளை எல்லாமே கற்பனை தான், கடவுளை நாம் யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் ஒருவேளை கடவுள் இருந்து
மோட்ச ராஜ்யம் என்று ஒன்று இருந்து அங்கே நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை நாம் பெறுவதற்கு இதெல்லாம் ஒரு நல்ல வழி. கடவுள்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கலாம், ஏழைங்களுக்கெல்லாம் நம்ம தர்மம் செய்யலாம், ஒரு நல்லவனாக இருக்கலாம், நல்ல மனிதனாக இருக்கலாம். அப்போது தான் கடவுளுக்கு நம்ம மேலே ஆசைப்பட்டு அவர் நம்ம இறந்த பிறகு மோட்ச ராஜ்யத்தை சேர்த்து கொள்வார் என்ற ஒரு கற்பனை. ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் தான தர்மம், இரக்க குணம் இல்லாமல், நன்மனவர்களாக இல்லாமல், பேய்க்கு சொந்தமானவர்களாக இருந்தால் நம்ம இறந்த பிறகு கடவுள் நமக்கு அவர் இடத்துல இடம் கொடுக்க மாட்டார். கடவுள் இருக்கும் இடம் ரொம்ப சொர்க்கம், ரொம்ப கடவுள் பாருங்கள், அவருக்கு இடம் ரொம்ப வசதியான இடமா இருக்கும். நம்ம இங்கே வந்து சின்ன மீனை போட்டு அங்கே பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி சின்ன தான தர்மங்கள்லாம் செய்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்ச நாளில் நம்ம இறந்து போனால் அங்கே மோட்ச ராஜ்யத்தில் பல நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக கடவுள்கிட்ட இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் இப்படி சொல்லிக்கிறேன். தர்மம் செய்யலாம், நம்மகிட்ட இல்லாமல் இருந்தால் வேண்டாம், நம்மளால் கொடுக்க முடியாது. நாம் நிறைய சம்பாதித்து யாருக்கும் உதவி செய்யாமல் இருந்தால் நல்லதில்லை. கடவுளுக்கு நம்ம மேலே ஒரு ஆசை வராது. அதனால தான் நம்ம இருக்கிற கொஞ்ச நாளில் நமக்கு தேவையானதை வச்சுக்கின்னு அனுபவிச்சுட்டு மிச்சம் இருக்கிற பணத்தெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம். ஏழைகள் மனது குளிர்ந்தால் இறைவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் சொன்னேன். மற்றபடி நான் தவறாக நீங்கள் சம்பாதித்தெல்லாம் தான தர்மம் பண்ணிடுங்க, நீங்கள் பிச்சைக்காரனாக இருக்கோ, தர்மம் செய்யுங்கோ, உங்கள்கிட்ட இருந்தால் இருக்கிற நகையெல்லாம் விற்றுட்டு எல்லாத்தையும் கொடுத்துருங்கோ, வீடு வாசலெல்லாம் இருந்துட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஏழை ஆகுங்க அப்படின்ட்டு நான் தவறான பாதையை காட்டவில்லை. நம்மக்கிட்ட இருக்கிற பணம், அதிக பணம் இருக்கிறது, அதை மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்தால் ஒருவேளை கடவுள் என்று ஒரு உண்மையிலே இருந்தால், மோட்சராஜம் உண்மையிலே ஒன்று இருந்தால், நரகம் என்று ஒன்று இருந்தால், நாம் இருந்த பிறகு அங்கே போக வேண்டியதாக இருக்கும். எப்போது நான் கடவுளுக்கு விருப்பமில்லாதவர்களாக இருந்தால் இல்லாமல் இருக்கிறோமோ, அவர் இறந்த பிறகு அவர் நம்மை அனுமதிக்க மாட்டார். போப்போ, நீ வாழ்ந்த காலத்தில் நீ ரொம்ப எல்லாம் சந்தோஷத்தை நீ உலகத்தில் அனுபவிச்சுட்ட, உலகத்தில் அனுபவிக்காமல் கஷ்டத்தில் இருந்தாங்களே அவங்களுக்கெல்லாம் நான் மோட்ச ராஜ்யத்தில் இடம் தரேன். யாராவது மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செய்தாங்களோ அவங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன்ட்டு ஒருவேளை கடவுள் நம்ம நிராகரித்து விடுவார். இருக்கிற கொஞ்ச நாளில் நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் சொன்னேன்னு தவிர உங்களெல்லாம் இருப்பதெல்லாம் யாரைகளுக்கு கொடுத்து விட்டு நீ பிச்சைக்காராக கஷ்டத்தில் இருங்கள் நான் சொல்ல வரவில்லை. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தில் உங்கள்கிட்ட 10 ரூபா இருக்குதா, 1 ரூபா கொடுங்க, இல்லை 10 பைசா கொடுங்க. உங்கள்கிட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கா, ஏழைங்களுக்கு நிறையா கொடுங்க. ஏன்னாக்கா நான் அதெல்லாம் வச்சுன்னு நாம் இறந்து போனால் அதெல்லாம் சம்பாதிச்சுங்க என்ன பிரயோஜனம்? எல்லா உலகத்திலே விட்டுட்டு நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டு போகாமல் போனால் என்ன பிரயோஜனம்? அதனால் நம்ம உலகத்தில் இருக்கும்போது நம்ம சமாளித்த பணத்தை எல்லாருக்கும் கொடுத்த சந்தோஷமாக அவங்களோட நம்ம சந்தோஷமாக இருக்கலாமே என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொன்னேன். என் செல்வங்களே, ஓகே செல்வங்களே, நான் இப்பவும் சொல்லுகிறேன், உங்கள்கிட்ட அதிகமாக பணம் இருக்கிறதா, செல்வாக்கு இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, மற்றவர்களோடு அன்பாக இருங்கள், அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள், பணத்தை அவர்களுக்கு கொடுங்கள். உங்கள்கிட்ட உணவு அதிகமாக இருக்கிறதா, அவர்களுக்கு உணவு சிறிதளவு கொடுங்கள். உங்கள்கிட்ட எக்கச்சக்கமான துணி, ட்ரெஸ்ஸு, புடவைகள், ட்ரெஸ்ஸு, பேண்ட், ஷர்ட்டு உங்களுக்கு தேவை வந்து ஒரு 10 வச்சுக்கின்னு இருக்க மிச்சதெல்லாம் நிறையா இருக்குது.
அதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். ஆம் சொல்கிறாங்களே, தாத்தா உங்களுக்கு தவறான வழியை நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். கடவுளுக்கு நம் விருப்பமாக இருக்கும் வழியை தான் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆம் சொல்லுங்களே. பாருங்கள், யாராவது நமக்கு உதவி செய்தால் நாம் அவர்களுக்கு பிரிஞ்சு பலனாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது அல்லவா? அந்த மாதிரி நாம் கடவுளுக்கு செய்ய வேண்டிய வேலையை நாம் மற்றவர்களுக்கு செய்தால் அந்த கடவுளுக்கு சந்தோஷமாகும். நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவன் செய்யலாம், ஏழைகளுக்கெல்லாம் நம்ம என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தா இவன் வந்து இவங்ககிட்ட இருக்கிற பணத்தில் அவன் எல்லாருக்கும் கொடுத்து தர்மம் செய்தானே. இவன் இருந்து நம்மக்கிட்ட வரும்போது மாண்டு போன பிறகு மறந்து ஆன பிறகு இவனை நாம் நம்ம இடத்தில் சொர்க்கத்தில் அவனை சேர்த்து கொள்ளலாம் என்று ஒருவனை கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து கொள்வார். ஓகே சொல்லுங்களே, உங்களுக்கு விருப்பம் எப்படி இருக்குதோ அப்படி செய்யுங்கள். நான் நல்வழியை தான் சொன்னேன். தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னேன். செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள்.